hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்டான நான்வெஜ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்யறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இதை மட்டும் நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்க அடிக்கடி செய்வீங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஏன் ரைஸ் கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. என்னோட ஃபேவரட் காம்பினேஷன் தோசை வித் திஸ் மஷ்ரூம் கிரேவி தாங்க. தோசையோட இது சாப்பிடும்போது நல்ல கறி குழம்பு தோசை சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு. ஓகே, இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி எடுத்துக்கலாம். இதுக்கு கூடுமான அளவு நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த தக்காளிகளை இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு சின்ன அன்னாச்சி மொக்கு, சின்னதாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம். சின்ன அன்னாச்சி மொக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மராட்டி மொக்கு 1 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமான மராட்டி மொக்கு எடுங்க, அதுதான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 லவங்கம் எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூடவே சேர்த்து கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கலாம். கல்பாசி ரொம்ப கம்மியாக எடுங்க, அது அதிகம் போட்டால் கசப்பாயிரும். ஸோ கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸ். அடுத்ததாக ஒரு 200 கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வானலை வச்சிடலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இங்கே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இந்த டிஷ்க்கு ஆனியன் இந்த மாதிரி பாக்ஸாக குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நீளமாக ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம மஷ்ரூமை குட்டியாக போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது இது குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா நம்ம வணக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போய் அது நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி அது மேஷ் ஆகி வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். அடுத்ததான் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் இங்கே ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் 1 டீஸ்பூன் வரல கூட நீங்கள் மிளகாய்த்தூள் போடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அந்த சைட்லேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் எப்பயுமே மஷ்ரூமை கட் பண்ணோன்னா அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அதை காரல் எடுக்காமல் இருக்கும். நீங்கள் தண்ணியில் மஷ்ரூம் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்து போடும்போது தண்ணியை நல்லா உதறி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மஷ்ரூம் ஆல்ரெடி நிறைய தண்ணி விடும். நம்ம அதுக்கு மேலேயும் நிறைய தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரேவிக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த மஷ்ரூமை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஷ்ரூம் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாது. ஏன்னா மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே இதில் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியே ஊற்றிடாதீங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வணக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மஷ்ரூமில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இதுக்கு மேலேயும் தண்ணி விட்டிங்கன்னா அது வெறும் தண்ணியாட்டம் இருக்கும் இந்த கிரேவிக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணியே ஊற்றாமல் வணக்குங்க. அடுத்ததாக இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க.
நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஏன்னா இந்த மஷ்ரூம் குக்காக தான் தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஹையாக வச்சிட்டிங்கன்னா அது தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் மஷ்ரூம் வந்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மஷ்ரூம்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்து எடுங்க, ஏன்னா அதுலேருந்து ஆவி எடுக்க சான்ஸ் இருக்குது. என் கையில் நல்லாவே ஆவி அடிச்சிருச்சு. ஆல்ரெடி என் கையில் பட்டாசு பட்ட காயம் வேறு இருக்குது, அது வேறு சேர்ந்து ரொம்பவே எரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக சமாளிச்சுட்டு என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட வந்து நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் முன்னாடியே உப்பு சேர்த்த மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து ட்ரை ஆக்கிடணும். நீங்கள் வந்து இதை கொதிக்க விடும்போது பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா சுண்டி நல்லா திக்காயிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஸோ நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி இதை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா சுண்ட வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் அன்றைக்கி வந்து தோசைக்கு தான் வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருந்தேன். தோசையோட இந்த மஷ்ரூம் கிரேவி காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து தோசைக்கு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் தோசை மேலே போட்டு மஷ்ரூம் தோசையை கூட இது சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் தோசை ரெசிபியை நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு மஷ்ரூம் கிரேவி அண்ட் 2 தோசை இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் டின்னர் முடிச்சிங்கன்னா கரெக்டான அளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் டயட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் அண்ட் டயட் டிப்ஸ் இதெல்லாம் வேணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.